Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் 1 month முன்னாடி இந்த மேக்கப் லுக் ஒரு ரிவ்யூ வீடியோவில் போட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் என்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க இந்த லுக் எப்படி க்ரியேட் பண்ணணுன்னு. ஸோ சாரி, என்னால் சீக்கிரமாக பண்ண முடியல. இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன பண்ணுன்றது காமிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ப்ளீஸ் இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நான் ஆல்ரெடி வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிவிட்டேன், இப்போ ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்த்தீங்கன்னா, நான் நிறைய ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் யூஸ் பண்ணலான்றதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணி நான் வந்து காமிக்க போகிறேன். ஸோ நான் மாய்ஸ்சரைசர் ஒரு லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர் மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டேன். நீங்கள் ஒரு ஆலோவேரா ஜெல் அந்த மாதிரி கூட அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே இந்த கலபா ப்ரைமர் ரொம்ப சூப்பராக இருக்கும், என்னோட பர்சனல் ஃபேவரட். இது வந்து சிலிகான் பேஸ்ட் ப்ரைமர். ஸோ நெக்ஸ்ட் வந்து கலர் கரெக்டிங் பண்ணுறேன். எலேகல் கன்சீலர் ரேஞ்சில் வர எல்லா கன்சீலருமே வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா அது வந்து லிக்விட் பேஸ்ட் அண்ட் ரொம்ப க்ரீமியாகவும் இருக்காது. ப்ராப்பரான அளவில் வந்து உங்களுக்கு ட்ரை ஆகிட்டு ரொம்ப நேரம் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். இது என்னோட ப்ராப்ளமேட்டிக் ஏரியாஸ்லாம் அப்ளை பண்ணிட்டு கையால் ஃபஸ்ட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்க எக்ஸஸ் எல்லாத்தையும் நான் வந்துட்டு என்னோட ஸ்பஞ்சால் எடுத்துடுறேன், ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த பர்டிகுலர் ஃபவுண்டேஷன் ஃப்ரம் லாரியல். இது வந்து ஒரு ப்ரோ மேட் ஃபவுண்டேஷன், பக்கா மேட் ஃபினிஷ் இருக்கும். இந்த ஃபவுண்டேஷன் திக்காகவும் இருக்கும், பிக்மெண்டடாகவும் இருக்கும். இதிலேருந்து 110ன்றது வந்து நான் இப்போ யூஸ் பண்ணுற ஷேட். அதை வந்து என் ஃபேஸ் ஃபுல்லாக டாட் பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ட்ரை ஸ்கின் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ எக்ஸ்ட்ரா நான் கொஞ்சம் எடுத்து அப்ளை பண்ணும்போது ப்ரஷில் இந்த மாதிரி அழகாக ஒரு பேட்டர்ன் வந்துச்சு. அது குட்டி குட்டி ஹார்ட்ஸ் மாதிரி வந்து அதை காமிக்கணுமே இந்த கிளிப்பில் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் எனக்கு கவரேஜ் வேணும்ன்ட்டு எக்ஸ்ட்ரா எடுத்து நான் அப்ளை பண்ணிவிட்டேன். இல்லை உங்களுக்கு வேண்டாம், அதுவே போதுமான அளவு ஃபஸ்ட்டு போட்டதேன்னா உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அண்ட் எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்பஞ்சால் எக்ஸஸை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கன்சீலருக்கு வந்து டாஃபி அப்படின்ற ஷேட் வந்து சேம் எலேகல் ப்ரோ கன்சீலர் ரேஞ்சிலேருந்தே எடுத்து எங்கெல்லாம் நான் யூஸ்வலாக அப்ளை பண்ணணும், கண்ணு கீழே, மூக்கு மேலே, வாயை சுற்றி வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷால் பிளெண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்பஞ்சாலே எக்ஸஸ் எல்லாத்தையும் எடுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் க்ரீம் கான்டர். இது வந்து ஆப்ஷனல். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு ரீசன்ட் டேஸ்லன்றதுனால நான் இதை பண்ணுறேன். இல்லைனா நீங்கள் இதை பண்ண வேணாம். நீங்கள் ஒரு பிகினர்னால் இது நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் இந்த ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து மேக்லேருந்து கன்சீலர் பேலட். நான் இதை வச்சு க்ரீம் கான்டோர் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிட்டு செட் பண்ண போகிறேன் இப்போ என் ஃபேஸை. இது இம்பார்ட்டண்டான ஸ்டெப். உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின்னா வந்துட்டு இந்த மெத்தடே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்ணு கீழே நான் நல்லா ஹெவி பேக்கிங் அண்ட் ஃபுல் முகத்துக்கும் ஒரு ஸ்லைட் பேக்கிங், அதாவது ப்ராடக்டை பவுடரை ஸ்கின்னில் அப்படியே புஷ் பண்ணுறேன் ஸ்பஞ்ச் வச்சு. இந்த மாதிரி பண்ணி அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுடுறேன். வேறு எதுவும் நான் ரிமூவ் பண்ணல பவுடர்லாம். ஸோ இப்போ நான் மீதி இருக்க என்னோடய ஐப்ரோஸ் ஐஸ்லாம் வந்து பண்ண போகிறேன். ஐப்ரோஸ்க்கு வந்துட்டு ஒரு லாக்மே ஐப்ரோ பென்சில் டார்க் ப்ரௌன் ஷேடில் அப்ளை பண்ணிவிட்டு ஐலிட்ஸ்க்கு என்னோடய கன்சீலர்லேயே வந்து நான் வந்து கன்சீல் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐஷேடோ பேஸ் போட்டு பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதை பண்ணிவிட்டு நடுவில் கொஞ்சம் லிப் பாம் போட்டுக்கிறேன். அந்த கன்சீல் பண்ண அப்புறம் நான் லைட்டாக பவுடரை வச்சும் செட் பண்ணிக்கிட்டேன். அதை நான் இங்கே காமிக்கிறேன்னு நினைக்கிறதுக்கு சாரி. ஸோ இது வந்து ஜிஜி ஹேடட் மேப்ளின் ஐஷேடோ பேலட். இதுலேருந்து அந்த பீச் ஃபஸ்ட்டு எடுத்து ட்ரான்சிஷன் அப்ளை பண்ணேன். அது வந்து ரொம்ப பெருசாக தெரியல. ஸோ அதை அப்படியே விட்டுட்டு ப்ரௌன் கலர் எடுத்து என்னோடய லிட் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த பேலட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரௌன் கலர் வந்து ஒரு மேட் கலர், அது கொஞ்சம் பிக்மெண்டடாக இருக்குது. மீதிப்படி இருக்கிற ஷிம்மர் ஷேட்ஸ் வந்து எல்லாமே சூப்பர் பிக்மெண்டடாக இருக்குது. லைட் கலர்ஸ் அவ்வளோவா வந்து நம்ம இந்தியன் ஸ்கின் டோன்ஸ்க்கு எடுத்து காமிக்க மாட்டேங்குது. ஸோ அந்த ப்ரௌனை நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு இது வந்து பேக்லேருந்து ஒரு சிங்கிள் ஐ ஷேடோ ஒரு பிங்க் ஷேட் எடுத்து என்னோடய ட்ரான்சிஷன் ஷேடில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோடய ட்ரெஸ்லேயும் வந்து பிங்க் கலர் இருக்குன்றதுனால இந்த ஐஸ் வந்து எனக்கும் ஹூடட் ஐஸாக இருக்கிறதுனால ஐஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கும் போது எனக்கு அந்த பிங்க் வந்து கொஞ்சம் ப்ரைட்டாக வந்து வெளியில் தெரியும். ஸோ இந்த ஹைலைட்டர் ஷேட் எடுத்து இது வந்து ஒரு ஷிம்மர் ஷேட், அதே பேலட்டில் சூப்பர் டூப்பர் ஹைலைட்டர் ஷேட், என்னோட ரீசன்ட் ஃபேவரட் ஹைலைட்டர் ஷேட் இது வந்து என்னோடய ஐப்ரோ கீழையும் கண் அந்த டியர் டக்ட் ஏரியாலையும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்னோடய கான்டோரை செட் பண்ணுறதுக்கு இது வந்து பரத்&dorrisல இருக்க ஒரு ப்ளஷ் நம்பர் 7 இதனுடைய ஷேட். அண்ட் ப்ராடக்ட் நேம்ஸு, ப்ராடக்டோட டீட்டெயில் அது எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணலாம். இதை ஃபுல்லாக கான்டோர் ஏரியாவில் செட் பண்ணிவிட்டு ப்ளஷ் அப்ளை பண்ணுறேன். இது வந்து கலர் பார்லேருந்து பிரான்சிங் கிளேஸ்ன்றது. ஸோ அதை அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஹைலைட்டர். அன்றைக்கி நான் பேக் ஹைலைட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணேன். என்கிட்ட மெபிலின் இருந்துச்சுன்ட்டு அதையும் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். ரிசல்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நீங்கள் ஒரே ஒரு ஹைலைட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐலைனர். அன்றைக்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு திக் விங்ட் ஐலைனர் போட்டிருந்தேன். யூஸ்வலாக ஹூடட் ஐஸ்க்கு, அதுவும் என்னோடய பர்டிகுலர் ஐஸ்க்கு நான் கண்டிப்பாக இவ்வளோ திக் ஐலைனர் போக மாட்டேன். என்னைக்காவச்சு இந்த மாதிரி பண்ணுவேன். அண்ட் நீங்கள் நிறைய பேர் அது வந்து பிடிச்சிருந்ததுன்னு கேட்டதுனால மறுபடியும் நான் வந்து இதை க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். பட் இது வந்து என்னோடய கப் ஆஃப் டீ கிடையாது. ஸோ கண்டிப்பாக இதை அடிக்கடி நான் பண்ண மாட்டேன். ஸோ ஐலைனர் திக்காக பண்ணிவிட்டு மஸ்காரா, இந்த பர்டிகுலர் மஸ்காரா ஃப்ரம் லாக்மே வந்துட்டு உங்களோட லேஷஸை லென்த் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
டென்ஸ் பண்ணி காமிக்காது. இதில் நீங்கள் வந்து அந்த ஹைலைட் பார்க்கலாம் எவ்வளோ கார்ஜஸாக இருக்குன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து காஜல் ஒரு நார்மல் ஸ்டே குவிக்கி காஜல் நினைக்கிறேன். அதை எடுத்து லைட்டாக ஒரு லைன் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் பொட்டும் வச்சுட்டு இந்த NY Bay க்ரையான் பென்சில் வச்சு என்னோடய லிப்ஸ் வந்து லைன் பண்ணி ஃபில்லும் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல பியூட்டிஃபுல் டீப் மஜந்தா பிங்க். அதுக்கப்புறம் நைக்கா லிப் பேலட்லேருந்து ஒரு ரெட் கலர் எடுத்து என்னோடய லிப்ஸ் நடுவில் மட்டும் அப்ளை பண்ணி 2 லிப்லேயும் வந்துட்டு சேர்த்து ஸ்மச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த மிஸ் கிளியர் லிப் கிளாஸ். நான் ஆக்சுவலாக இந்த லிப் கிளாஸ் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், நான் ரொம்ப சுமாராக தான் இருக்குது. ஸோ இது வேண்டாம் உங்களுக்கு. ஸோ அவ்வளோதான், இந்த லுக் இவ்வளோ சிம்பிள். உங்களுக்கு வேணும் வெளியில் போகிறீங்க அப்படின்னா செட்டிங் ஸ்ப்ரே வச்சு செட் பண்ணிக்கோங்க. அதோட இந்த லுக் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட். நீங்கள் வர ஃபெஸ்டிவ் டைம்ஸ்க்கு வந்துட்டு இதை கண்டிப்பாக வந்து பண்ணிக்கலாம். போல்ட் லிப்ஸ் எப்பயுமே உங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸை வந்து ரொம்பவே எடுத்து காமிக்கும். நீங்களும் ரொம்ப பிரைட்டாக ரொம்ப கார்ஜஸாக இருப்பீங்க போல்ட் லிப்பில். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து தெரியப்படுத்துங்க எப்படி இருந்துச்சு. உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.